ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைட்டனோபோவா பாம்புகள் எத்தனையோ லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததுன்னு நமக்கு எப்படி தெரிய வந்ததுன்னா, சவுத் அமெரிக்காவின் கொலம்பியாவில் இருக்கும் செரஜன் கோல் மைனுக்கு சில ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல்டு ஸ்டடிக்காக அங்கே போனாங்க. அதில் ஃபேபியானி ஹெரரா அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கல்லில் இலைகளின் அமைப்பு இருக்கிறதா பார்த்து அதை தன்னோட ப்ரொஃபஸரான கார்லஸ் ஜெரமிலோ அப்படிங்கிற ஜுவாலஜிஸ்டுக்கு கொடுத்தான். இதை பார்த்து சந்தேகப்பட்ட ப்ரொஃபஸர் ஒரு டீமை இந்த இடத்துக்கு கொண்டு போய் இன்னும் வேற ஏதாவது இங்கே கிடைக்குமான்னு ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி ஆராய்ச்சியின் வேலைகளை செய்ய போன இவங்களுக்கு 2003 ஒரு விசித்திரமான வடிவத்தில் இருக்கும் ஒரு போன் பார்ட் கிடைத்தது. அதை ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறம் ஒருவேளை அது பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு ராட்சத முதலையோட எலும்பா இருக்கலாம்னு சொன்னாங்க. ஆனா உண்மையாகவே இந்த எலும்பு எந்த விலங்குக்கு சொந்தமானதுன்னு உறுதியா சொல்ல முடியல. ஆனா இது சுமார் 58 மில்லியன் ஆண்டுகள் பழமையானதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க இந்த கோல் மைன்ல இதோட முழு எலும்புக்கூடும் கிடைக்கும்னு எதிர்பார்த்து தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி கடைசியா 2009 ஒரு பயங்கரமான உண்மை வெளியானது. அது என்னன்னா, இது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த மிகப்பெரிய டைட்டனோபோவா பாம்புன்னு. 2009 இவங்களுக்கு அந்த கோல் மைன்ல மொத்தமா 30 டைட்டனோபோவின் எலும்புக்கூடுகள் கிடைத்தது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு முழு உலகமே பயங்கர ஆச்சரியப்பட்டது. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ல செட் பண்ணிக்கோங்க.